மாதேஷ் வர்சஸ் கிஷோர் கே சுவாமியோட ஒரு நேர்காணல் இது. சபாஸ் மாமா சபா. திமுகவோடு காங்கிரஸ் இருந்ததுனாலதான் வெற்றி பெற்றது. ஆமா, அது உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் இல்லாம திமுக எவ்வளவு தேர்தல் காங்கிரஸ் இல்லாமல் வெற்றி பெற்ற 2014 எல்லாம் வெற்றி பெற்று 2014 ஒரு இயர் சொல்லி மாட்டிடாம பாருங்க. திமுகவுக்கு வந்து காங்கிரஸ் தேவை கிடையாது, காங்கிரஸுக்கு தான் திமுக தேவை தமிழ்நாடு. அப்புறம் எதுக்கு இது ஆக்ஷன்? அன்றைக்கு அது தேவையா இருந்ததுங்க. அன்றைக்கு இல்ல, என்றைக்குமே அதான் தேவை. காங்கிரஸ் எல்லாம் என்ன சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இங்க யாருமே கூட்டு கூட வரலீங்க. கூட்டு வராமே போட்டாங்க. என் கேள்விக்கே எதுவுமே பதில் சொல்லாம அடுத்த விஷயம் தவறீங்க. நான் அடுத்து இல்ல, நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் இல்லாம திமுக எந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு? ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். இனி அதான் நடக்க போகுது. இனி எல்லாம் வேணாம். இது வரைக்கும் 2014 சொன்னா இனி பார்க்க தான் போறோம். இது வரைக்கும் கேட்டா இனி பார்க்க தான் போறோம். நீங்க பாருங்க, பார்க்காம போங்க, கவுந்து பட்டுக்கோங்க. ஏன் பிரச்சனையா இது? இப்ப வரைக்கும் என்ன நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன், காக்ரோச் ஜனதா. நான் சொல்றேன் கொஞ்சம் கேள்வி. நான் அடுத்த கேள்விக்கு வந்துட்டேனே சார். நீங்க வந்து நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது போங்க. காங்கிரஸ் இல்லாம திமுக எந்த தேர்தலில் வெற்றி பெற்றது? காங்கிரசின் தேவை இனி திமுகவுக்கு தேவையில்லை, சரிங்களா? அது காங்கிரஸ் முடிவு பண்ணிடுச்சு. காங்கிரஸ் சரியா? அதாவது நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, அவன் செருப்பால அடிச்சதுனால செருப்பு பிக்கல, ஏற்கனவே பிஞ்சிருந்த செருப்பால தான் என்ன அடிச்சான்ற மாதிரி. காங்கிரஸ் இன்னும் தேவையில்லைன்னா நீ தேவையில்லைன்னு நீ என்ன சொல்றது? அவன் தான் போயிட்டானே அந்த பக்கம். சரியா? இப்ப கேள்வி ரொம்ப சிம்பிள். காங்கிரஸ் இல்லாம திமுக எந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சரி, அது முடிஞ்சிருச்சு. கடைசி வரைக்கும் மாட்டாரு போல. திமுக முடியல. திமுக இன்னைக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. எங்க எதிர்க்கட்சி நிக்க அப்போசிஷன்ல அவங்க தான் ஸ்ட்ராங். ஜூலியர் உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், நீ இந்த வண்டியில ஏறல புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. அசிங்கமா பேசிட்டு அங்க போய் காவல் நிலையத்துல போய் நிக்கிறது ஒரு பேஸ் வேல்யூவா? சரி, அப்படியே பொய் வழக்கும் நடவடிக்கை. பொய் வழக்குன்னா ஏன் கக்கூஸ்ல வந்து உட்காந்துக்கிற? வாயில வரதெல்லாம் பேசுனீங்கன்னா மறுபடியும் புழல் போவீங்க. யாரு நீங்க? நான் மறுபடியும் புழல் போவீங்க. தஞ்சாவூருக்கு போயிட்டு ஒருத்தர் வந்தாரு, நான் பீகார் போறேன், நீ தஞ்சாவூர் போன, அதை சொல்லு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த கைதுல எல்லாம் உடன்பாடு கிடையாது. ஆபாசமா பேசுறதுக்கு கைது தனிநபர் தாக்கத்தில் நீங்க தானே பண்றீங்க. அவர் வந்து நான் நோக்கம் அது கிடையாது. என்ன நோக்கம்? என்ன பெரிய நோக்கம் என்ன எங்களுக்கு தெரியாது? என்ன பெரிய கருணாநிதி ரொம்ப நல்ல நோக்கம் இருக்குங்களா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, ஆணவம் அழிவை கொடுக்கும், அதுவும் விரைவாக அழிவை ஏற்படுத்தும். சார், அது கண்ணாடி. என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. அதனாலதான் கையில கட்டி ஓரமா உட்கார்ந்திருக்கீங்க. இந்த புத்தி உங்களுக்கு இருந்திருந்தா நீங்க இன்னைக்கு முதலமைச்சர். அப்ப நீ அதை உன்னை பார்த்து சொல்லிக்க. வெள்ளிச்சேர்ல உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து போஸ்ட் கொடுத்துருந்ததுல அவதூறு பேசினவங்க பல பேர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. கடந்த காலங்களில் திமுகவே அவதூறு திமுக நல்லது செய்யும் என்பதே ஒரு அவதூறு தானே. ஸ்டாலின் நல்லவர் என்பதே ஒரு அவதூறு தானே. உதவாநிதி யோகியர் என்பதே ஒரு அவதூறு தானே. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடிக்கிறாரு ஒரு அமைச்சர், டிக்கெட் பிளாக் கலர் டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் ஒரு அமைச்சர். பிளாக் டிக்கெட் சொல்ற நீ வித்தவுட் டிக்கெட் கொடுங்க. பணம் வாங்கின கட்சிகள் அப்படின்னா திமுக வாங்கியிருக்கு. நான் கேட்கறது, இந்த பணத்தை நீ வாங்கி வச்சுட்டு ஒரு தேர்தலை சந்தித்து தேர்தலில் வெற்றியும் பெற்று நீ எப்படி இன்னொருத்தரை பார்த்து கேட்கிற லாட்டரி வித்தவன் அமைச்சரான? நான் கேட்கிறேன், உன்னுடைய ஒரு அமைச்சருடைய லட்சணம் என்னன்னு நம்ம பேசுவோமா? நின்னுக்கு நான் 5, படத்துக்கு நான் 10 பேசினவெல்லாம் ஒரு கல்வி அமைச்சர். குருநாதா, என்ன பாதி முஞ்சிய காணா? குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? இல்ல, இது முழுக்க ஒரு ஜோக்கர் கூட்டமா இருக்குன்ற மாதிரி. என்ன பெரிய இந்த கூட்டமா? அறிவாளிகள் கூட்டமா அது? அவங்க எல்லாம் என்ன திராவிட இயக்கம்? என்ன திராவிட இயக்கம் என்ன பெரிய திராவிட இயக்கம்? மறுபடியும் தமிழக அரசியல் விஜய் வர்சஸ் உதயநிதி அதுன்றது இன்னும் பலமாகிட்டு இருக்கு. இந்த இஷ்யூக்கு பிறகு பலமாயிடுச்சா? இந்த இடத்துல எடப்பாடி மற்றவர்கள் எல்லாருமே பின்னுக்கு தள்ளுறாங்க. இது இப்படி பேசிதான் நீ வந்து அரசியல் இருக்கணும். ஜிபி முத்து உன்னோட சிறப்பா செயல்படுவாரு. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு
திமுக வாக்கு வங்கி என்ன, திமுகவினர் பலம் என்னன்னு இப்ப உதயநிதி கைதான போது தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்த்தோம். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து மிகப்பெரும் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு முழுக்க கட்சிக்காரன் வந்து ரோட்ல நின்று ரவுடித்தனம் பண்ணா அதுல ஒரு 4-5 பேர் கருணாநிதி ஒழிகன்னு வேற சொன்னான். ஏதோ டப்பிங்னாங்க, அதெல்லாம் பிள்ளையா அதுக்கும் டப்பிங். ஐயோ கொள்றாங்களே டப்பிங் தானே. தயாநிதி மரம் தானே கொடுத்தது. ஐயோ கொள்றாங்களே நீ எப்படி வந்தது? கருணாநிதி கொடுத்தா எப்படி ஒழிப்பாரு? ஐயோ கொள்றாங்களே என்ன ஒழிப்பாரு?